இது வந்து லிவர் 7. இது வந்து லிவர் 7 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். ஆப்ஷன் தள்ளி கீழே இருக்கக்கூடிய லிவர் 7 பயோபொட்டன்ஷியல் பாயிண்ட்ஸ். ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. நீங்கள் எதை பண்ணணும் அப்படின்னா இதில் பண்ணணும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறுநீர் பை அழற்சி, செக்ஸுவல் டிசையர் வந்து விருப்பம் இல்லாதது, அது மாதிரி இருக்கிறது, சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், இப்போ இதெல்லாம் வந்து இது சரி செய்யக்கூடியது. இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா மலட்டுத்தன்மை, அதுக்கப்புறம் வந்து புண்ணு, தீக்காயங்கள், இது மாதிரி இது இருக்க புண்ணுலாம் ஆறாமல் இருக்கிறது. சும்மா வந்து காயம் வந்துகிட்டே இருக்குது. எங்கேயாவது இடங்கள்ல ஏதாவது ஒரு இடங்கள்ல காயம் வந்துகிட்டே இருக்கு ரிப்பீட்டா. அந்த மாதிரி உள்ளதுக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் அழுத்தம். எப்படி வலிக்குதா? இது கொஞ்சம் நிறுத்தி வைங்க, ஏன்னா இவருக்கு பிரச்சனை இருக்குது. அது அப்படியே ரேஷஸ் மாதிரி தானே வருதா? இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து லிவர் 7 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். ஆப்ஷன் கீழே இது புரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறது, அடிக்கடி காயமாக வருது, புண்ணு அதுவாக வந்து காயம் வரும். காயம் வந்தோடனே அது அப்படியே சொரிஞ்சோம் அப்படின்னா அது புண்ணாயிடும். சின்னதாக ஏதாவது நீர் கொப்பளம் மாதிரி வரும், அதை நம்ம சொரிஞ்சிட்டோம் அப்படின்னா புண்ணாயிடும். அந்த மாதிரி இதுக்கு அது வந்து லிவர் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளும் ஒன்று. இது மாதிரி வர்றது என்ன காரணம்? ரத்தம் சுத்தம் இல்லாதது. ரத்தத்தை சுத்தம் இல்லாததுனால வரக்கூடியது. அதனால என்னன்னா ரத்தத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகள், ரத்தத்தில் ஏற்படுற கோளாறுனால தான் இந்த மாதிரி வர்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் வருது. அப்போ ரத்தம் சுத்தம் இல்லாதது, பால் உணர்வு, மலட்டுத்தன்மை, அதுக்கப்புறம் புண்கள், தீக்காயங்கள், தானாக வரக்கூடிய புண்ணை வந்து ஆற்றக்கூடிய தன்மை படைத்தது.